ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே குக் யூன் மின் நாம் ஜின் பிஎல் ட்ராமா. ஆர்மீஸ், யூஸ் யோர் ஹெட்ஃபோன். ட்ராமா நேம் 3 K-pop idol fall in love with 3 fanboys. VRS boy band part 2. போன பாட்டில் நம்ம ஜேகே ஜிமினா கிட்ட நான் இங்கே வரலாமான்னு கேட்டிருப்பாங்க. இல்லை, நீ வரக்கூடாது அப்படிங்கும்போது சேடாக இருப்பாங்க. ஆரம் கிட்டேயும் சுகா கிட்டேயும் ஒரு மாதிரி சேடாக ஃபேஸ் வச்சுருப்பாரு. நீ ஃபீல் பண்ணாத, நீங்கள் வரலாம், ஏன்னா நீ எங்களுக்கு ஒரு பிரதர் மாதிரி தான் அப்படின்னு ஆரம் சொல்லியிருப்பாரு. நம்ம ஜேகே சந்தோஷமாக இருந்திருப்பார். ஆர்மீஸ், ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்தேன்னா அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம இப்போ VRS பாய் பேண்ட் வேர்ல்டுக்குள்ளே போவோம். நம்ம ஜிமினா ஜேகே பார்த்துட்டு, சரி இப்போ நீ வீட்டுக்கு போ, அண்ணன் உன்னை தொலைவுவார் அப்படின்றாங்க. அண்ணாக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால தான் நான் இவங்க வந்துட்டு தெரியுமா அப்படின்றாங்க. அப்படி என்னடா முக்கியமான வேலை? அவருக்கு ஏதோ ஒரு மீட்டிங், அதனால தான் போயிருக்காங்கன்றாங்க. ஓ அப்படியா, சரி சரி வா, நானே உன்னை கொண்டு போய் விடுறேன் அப்படின்றாங்க. நான் வேணா அவனை கொண்டு போய் விடவா அப்படின்னு சுகா கேட்குறாங்க. இல்லை நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு தான் அப்புறம் கஷ்டமாயிரும் அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, நான் மாஸ்க்கு கேப்பும் போட்டு போகிறேனே, நான் இத்தனைக்கும் காரில் தானே போகிறேன்றாங்க. அதுதான் டேஞ்சர், ஏன்னா உங்களோட கார்லாம் தெரியும் நிறைய மெம்பர்ஸ்க்கு, ஸோ வேணாம் அப்படின்றாங்க. இல்லை நான் போய் அவனை விடுறேன், அப்படி இல்லாட்டி நம்ம வேணா ஏன் எங்களோட கெஸ்ட் ஹவுஸ் போகக்கூடாது அப்படின்னு ஆரம் கேட்குறாரு. என்னது, உங்கள் கெஸ்ட் ஹவுஸ்க்கா? அது ரொம்ப தூரம் தள்ளி இருக்கே, அது ஒரு பீச் கிட்டல இருக்குது அப்படின்றாங்க. ஆமாம், அங்கே தான் போகலான்னு, ஏன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கான்செர்ட் வரப்போகுது, அதிலவே பிஸி ஆயிடுவோம். இப்போ கொஞ்ச நேரம் தான் எங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஸோ அதான் ரிலாக்ஸ் பண்ணால் நாங்கள் கெஸ்ட் ஹவுஸ் போகலான்ட்டு இருந்தோம். நீயும் வேணா வரியா ஜிமினா அப்படின்னு கேட்குறாங்க. அது எங்கள் அண்ணன் அப்படின்றாரு. உங்கள் அண்ணனை நீ வேணா நீ வர சொல்ல அப்படின்றாங்க. ஜேகே உடனே ஆமாம் நம்ம அண்ணனையும் வர சொல்லாமே அப்படின்றாங்க. இல்லை ஆரம் இருக்கான், அதுவும் உனக்கே தெரியும், இந்த பேண்டில் நம்ம இருக்கோன்னு தெரிஞ்சாலே அண்ணன் பயங்கரமாக திட்டுவான். அதுவும் ஒன்றை திட்ட மாட்டான், என்ன தான் திட்டுவான். நீ போய் கெட்டதும் இல்லாமல் அவனையும் கூப்பிட்டு போறியாடா அப்படின்னு சொல்லி. ஐயோ அப்படிலாம் பண்ண மாட்டார், நான் அவர் மனசை மாற்றுறேன், நீ எப்படி மாற்றுவ, நான் தான் பாஸ் ஆகிட்டல, இதை ஒரு இதாக வச்சு நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றாங்க. இல்லைடா அது செட் ஆகாது அப்படின்றாங்க. வேணும்னா நான் பேசவா அப்படின்னு சுகா கேட்குறாரு. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லை கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. தென் ஜின்னோட ஃபோன் நம்பரை சுகா கிட்டே கொடுக்குறாங்க. சுகா அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்றாரு. ஹலோ, நீங்கள் யார்? நான் அந்த VRS பாய் பேண்டில் சுகான்னு ஒருத்தர் இருப்பாளா, அதான்டா அப்படின்றாங்க. ஜின்னுக்கு கோவம் வருது. உனக்கு எப்படி என்னோட நம்பர் கிடச்சிச்சு? ஒரு வேளை என் தம்பி கொடுத்தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், உங்கள் தம்பி தான் கொடுத்தாரு, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாங்க. என்கிட்ட என்ன கேட்கணும்? ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நாளாக கான்செர்ட் நடக்க போகுது, இனிமேல் ஜிமினா கூட நாங்கள் அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஸோ அதனால தான் ஜிமினாவை நாங்கள் எங்கள் கெஸ்ட் ஹவுஸ் கூப்பிட்டு போகலான்ட்ருக்கோம். அவன் நீங்கள் இல்லாமல் வரமாட்டேன்னு சொன்னால் நாங்கள் தான் கம்பல் பண்ணி கூப்பிட்டுட்ருக்கோம். எங்கள் அண்ணனை கூப்பிட்டா மட்டும்தான் நான் வருவேன், இல்லைனா வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்தான். அதான் அவனுக்காக நான் அவங்கள கேட்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி கேட்குறேன் அப்படின்றாங்க. ஜிமினாக்கு ஜேகேக்கெல்லாம் செம்ம ஷாக்கு, ஆரம்க்கும் வீக்கும் அதுக்கு மேலே ஷாக்கு. நம்ம சுகா என்ன இப்படி பண்ணுறாரு, யார்கிட்டையும் அன்வான்டாக பேசவே மாட்டார், அதுவும் பொய் கூட சொல்ல மாட்டார், இப்போ இப்படி பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா கிட்ட சொல்கிறாங்க. அவன் ஒருத்தரை பிடிச்சி போயிடுச்சுன்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், எவ்வளோ வேணாலும் இறங்குவான், அதான் அப்படி போல் உங்களுக்காக தான் இப்படி பண்ணுறான். ஒருவேளை ஜேகேவோட கேரக்டர் பிடிச்சிருக்கு போல், அதனால தான், ஏன்னா எனக்கே ஜேகே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி. ஆனால் மட்டும் அந்த இடத்துல மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துருக்காரு. சுகாஜின் கிட்ட மறுபடியும் கேட்குறாங்க. நீங்கள் வேணா வரீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீங்கள் என்ன இவ்வளோ கெஞ்சி கேட்குறீங்க, நான் எனக்கு வர இஷ்டம் இல்லை அப்படின்றாங்க. நீங்கள் ஏன் இதை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மீட்டப்பாக வச்சுக்கக்கூடாது, அப்படி இல்லாட்டி டீலிங் கூட பண்ணலாமே அப்படின்றாங்க. என்ன டீலிங் சொல்கிறீங்க, எங்களுக்கு புரியல. நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சுருக்கீங்களா, அதில் உங்களுக்கு வேணால் நாங்கள் நடித்து கொடுக்குறோம், அதுக்காக ஒரு மீட்டப்பாக கூட அதை வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. என்னது, நீங்கள் நடிக்கிறீங்களா? ஆனால் எனக்கு இதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு யார் மேலே கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும், பட் நீங்கள் அவரை விட்டுருங்க, என்னையும் வியையும் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. இது நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் அங்கே அந்தவன் வருவானா அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்குறாரு. அது ஆமாம், அவனும் தானே இருப்பான், ஏன்னா அவன் எங்கள் பிரதர் ஆச்சே. சரி அப்போது சரி, உங்களுக்காக வேணால் அவனை பேச வேணான்னு சொல்கிறேன், அமைதியாக உட்கார சொல்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சுகா கூப்பிட்றாரு. இது டீலிங்காகவும் இருக்குது, சரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சரி, உங்களுக்கு 3வது ஒரு பிரதர் இருக்கார்ல, அவரையும் கூட்டிகிட்டு வாங்க நம்ம சுகா சொல்கிறாரு. ஐயோ நான் அவனை மறந்தே போயிட்டேன், அவன் இன்னருக்கும் எங்கே இருப்பான்னு தெரியாது, வேணா நான் அவனுக்கு கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்றாங்க. அப்போ தான் நம்ம சுகா சொல்கிறாரு. நீங்கள் அவருக்கு கால் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, அவர் ஆல்ரெடி இங்கே தான் இருக்கார் அப்படின்றாங்க.
என்னது இங்கே இருக்கானா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. அவன் எப்படி என்கிட்ட சொல்லாமல் அங்கே போகலாம்? நான் அவனுக்கு நிறைய டைம் வார்னிங் கொடுத்துட்டேன், அந்த சைடே போகக்கூடாதுன்னு சொல்லி. ஏன் உங்கள் கான்செர்ட் கூட போகக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன், இருந்து வந்திருக்கானா? அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்னு சொல்லிட்டு மூச்சு விடாமல் திட்டிகிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் நீங்கள் பொறுமையாக இருங்க, அதுக்கு என்ன ரீசன் நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. என்ன சொல்லுங்கள். ஜிமினா வர அவசரத்தில் அவங்க ஐடி கார்டை விட்டுட்டாங்க. அதை எடுத்துகிட்டு வர சொல்லி ஜேகேக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதனால தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதான் இங்கேவே இருக்காங்க அப்படின்னு நம்ம சுகா சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி. இருந்தாலும் இந்த ஜிமினா எப்படி அவனை அங்கே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறாரு. ஸோ நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு கிளம்பி வாங்க அப்படின்றாங்க. இல்லை எனக்கு இப்போ ஒரு மீட்டிங் இருக்குது, அதை முடிச்சதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்றாங்க. சரி ஓகே, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷனை சென்ட் பண்ணுறேன், அதில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நீங்கள் நம்ம ஜின்னா ஓகே நீங்கள் எனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. நம்ம சுகா அங்கே இருக்கிறவங்கள பார்த்து என்னாச்சுன்னு எல்லாம் கேட்குறாங்க. அது வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம சுகா சொல்கிறாரு. என்னது எங்கள் அண்ணன் ஓகே சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவும் ஜேகே ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அப்புறம் இவ்வளோ போய் சொன்னால் அப்புறம் யார் தான் வராமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் சும்மா இருடா, ஏன்டா அப்படி வம்பிழுத்துட்ருக்க அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. என்னது வம்பிழுத்துட்ருக்கேனா? உனக்கு உன் ஆள் வரான் அதனால குஷி அப்படின்றாரு. என்னது உன் ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவும் ஜேகேவும் பார்க்குறேன். இருந்தாலும் நான் ஒரு ஐஸ்கிரீம் சின்ன வயசில் எடுத்ததுக்கு அம்மா கிட்ட திட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு காப்பாற்றுனா அப்படின்னு சொல்லி ஒரு பொய் தான் சொல்ல சொன்னான். அதுக்கே என்னை மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணான். இப்போ இத்தனை பொய் சொல்கிறான், இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? அவனை அடி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப பார்க்குறாங்க. என்னது அவனா? வந்தேன்னு வச்சுக்கவன் வீவனும் அவ்வளோதான் அப்படின்றாங்க. வந்து தான் பாரேன், ஜிமினா கூட வரட்டும், ஏன் அந்த ஜின் பிரதர் கூட வரட்டும், பட் இவன் வேணாம் அப்படின்றாங்க. ஏன் இவன் இருந்தால் உனக்கு ஏன்? அவன் உனக்கு என்ன பண்ணான்? அவன் எதுவுமே பண்ணல, அதான் எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. அப்போ வேறு உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாரு. அதுவா, நான் சொல்கிறதெல்லாம் செய்யணும். என்னது நீ சொல்கிறத செய்யணும்? உனக்கு நீ அதுக்கு ஒரு அசிஸ்டண்ட் வச்சுக்கோ. நீ எதுக்கு அந்த பையனை பிடிச்சி வம்பிழுத்துட்ருக்க? இவன் தான் சொன்னானே ஃப்யூச்சரில் மேனேஜர் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு. மேனேஜர்னால் அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், ஒழுங்காக பண்ண சொல்லு அப்படின்றாங்க. ஜேகே ஒரு மாதிரி மறைக்கிறாரு. நீ என்னவே முறைக்கிறியா? அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுங்க, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சுகா கூப்பிடுறாரு. அண்ணா இருந்தாலும் நீ ரொம்ப தான் ஓவராக பண்ணுற, போய் அவனுக்காக என்ன விட்டு கொடுக்குறியா அப்படின்றாங்க. சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா ஷோல்டரில் கையை போட்டு கூப்பிட்டு போகிறாரு. அதிசயமாக இருக்கே, என் அண்ணன் என் ஷோல்டர் மேலே கையை போடுதா? நான் ஹக் பண்ண போனாலே என்னை தள்ளி விடுவேன், இப்போ என்ன ரொம்ப பண்ணுற? சரி இல்லையே அப்படின்றாங்க. ஜிமின் ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஏன்னா நமக்காக சுகா இப்படி போய் சொல்கிறாருல அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகே ஜிமினா கிட்ட போய் அண்ணா இங்கே இருக்கவங்களையே ஆரம் ஓகே தான், சுகா தான் செம்மையான கேரக்டர் போலையே, நான் இனிமேல் சுகாவுக்கு தான் ஃபேன் பாயாக இருப்பேன் அப்படின்றாங்க. இதை பின்னாடி இருந்து வீ கேட்டுட்ருக்காங்க. ஜிமினாக்கு என்னடா ஆச்சு, நீ வீக்கு தான் ஃபேன் பாய் வீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த? ஆமாண்ணா, வெளியே இருந்து பார்க்குறப்ப ஒருத்தரோட வெளியழகை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், ஆனால் கூட வந்து பழகுனாதானே தெரியுது அவர் எப்படிப்பட்டவர்னு. அவனை என் லைஃப்பில் இனிமேல் நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்க மாட்டேன், அவனுக்கு நான் ஃபேன் பாயாக இருக்கணும்னு சொல்லிட்டு. வீக்கு செம்மையாக கடுப்பாக்குது. முன்னாடி போய் நின்றுட்டு அது எப்படி நீ இப்படி சேஞ்ச் ஆகலாம்? இவ்வளோ நாளாக நீ எனக்கு தானே ஃபேன் பாயாக இருந்தா, எப்படி அண்ணனுக்கு ஃபேன் பாய் ஆகலாம்? இனிமேல் நீ எனக்கு மட்டும் தான் ஃபேன் பாயாக இருக்கணும், வேறு யாருக்காவது இருந்தவன் அவ்வளோதான் அப்படின்றாரு. நான் ஏன் உனக்கு ஃபேன் பாயாக இருக்கணும்? உன் கேரக்டரே சரியில்லை, நீ சரியான திமிரு பிடிச்சவன். யாரை பார்த்து திமிரு பிடிச்சவன் சொன்ன? நீ யாரை வேணாலும் பார்த்து சொல்லியிருக்கலாம், ஆனால் என்னை பார்த்து எப்படி சொன்ன? இந்த பேண்ட்லேயே நான் தான் க்யூட்டான அழகான நேர்மையான நல்ல பையன் அப்படின்றாரு. யார் நீயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே மேலேயும் கீழேயும் பார்க்குறாரு. என்ன ஏன்டா நீ அப்படி பார்க்குற? நான் ஒன்றும் கேர்ள் கிடையாது அப்படின்றாங்க. நான் ஒன்றும் கேர்ள்னால் அப்படி பார்க்க மாட்டேன், உன்னோட பேச்சு உன்னோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே. நீ ஸ்க்ரீனில் இருக்கும்போது வேறு மாதிரி இருக்க, ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்கும்போது வேறு மாதிரி இருக்க. நான் இனிமேல் சுகாவுக்கு தான் ஃபேன் பாயாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கிட்டே போகிறாரு. டேய் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடியே துரத்திட்டு போகிறாங்க. எனக்கு பின்னாடி வராத, வந்த ஒன்று அவ்வளோதான் அப்படின்றாங்க. இல்லை நீ எனக்கு மட்டும்தான் ஃபேன் பாயாக இருக்கணும் அப்படின்றாங்க. நான் ஏன்னா உனக்கு ஃபேன் பாயாக இருக்கணும்? ஏன்னா என்ன அப்படின்னு நம்ம ஜேகே பக்கத்தில் வர்றாரு. அங்கேயே இரு, இனிமேல் நீ என் பக்கத்தில் வராத, அப்புறம் நீ எனக்கு ஃபேன் பாயின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு தெரியாத அப்படின்றாரு. நான் யாருக்கு ஃபேன் பாயாக இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து இல்லை எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, இனிமேல் நீ என் மூஞ்சிலேயே முழிக்காத, நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். அவனா இந்த டைலாக் எல்லாம் சொல்லிக்கிறீங்க, யார் மேலே தப்பு நீங்கள் சொல்லு, நீ தானே என்கிட்ட அப்படி ரூடாக பேசினேன். நான் அப்படியா பேசினேன் சுகா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை பார்க்குறாங்க. சுகா என்ன நம்ம ஜிமினாவுக்கு விட்டுட்ருக்காரு. என்ன நடக்குதுங்க? எனக்கு இந்த வேன் சுத்தமாக பிடிக்கல, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எங்கே போகிற வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
வியோட ஹுட்டியை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அண்ணன் என்னை விடு, நான் வரல அப்படின்றாங்க. நான் ஒன்று வான்னு சொல்லலையே, வந்து தான் ஆகணும், இது என்னோட ரூல் அப்படின்றாங்க. அண்ணா நீ இன்னும் என்னென்ன தான் ரூல் போடுவா, என்னை தயவு செஞ்சு விடு அப்படின்றாங்க. இல்லை நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் கம்பல் பண்ணி இழுத்துட்டு போகிறாரு. நம்ம இருக்க கோவத்தை பார்த்துட்டு சரி நானே ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா முன்னாடி போய் உட்காந்துருக்காரு. ஆரம்க்கு தான் ட்ரைவ் பண்ண வராதாச்சே, ஸோ அவர் பின்னாடி உட்காந்துருக்காரு. அப்போ நான் ஆரம் ஹையும் கூட உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம் பக்கத்தில் போய் நம்ம ஜேகே உட்காந்துக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம வீக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. இவன் எப்படி அங்கே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா கொஞ்சம் நவுறேன், ஏன்டா உனக்கு தான் ஜேகேவை பிடிக்காதே, நீ போய் அந்த சைடு உட்காரு அப்படின்றாங்க. இல்லை எனக்கு நடுவில் உட்காரணும் போல இருக்கு, நான் நடுவில் தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு ஆரம்பி ஜேகேவை பிரிச்சுட்டு நடுவில் உட்காந்துருக்காரு. நான் எங்கே உட்காருறது அப்படின்னு ஜிம்மின் போய் வீ கிட்ட கேட்குறாங்க. நீ தானே, நீ போய் முன்னாடி உட்காரு அப்படின்றாங்க. இல்லை நான் ஜேகே பக்கத்தில் அவன் அடங்க மாட்டான் அப்படின்றாங்க. அவனை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும், நீ போய் முன்னாடி உட்காரு அப்படின்னு வீ சொல்கிறாரு. ஆரம் டக்குன்னு நம்ம வீயை கலாய்ச்சி விட்றாங்க. சுகா இதை யார் சொல்கிறாங்கன்னு கேட்டியா, இதை நம்ம வீ சொல்கிறாரு. அவரவே அடக்க ஒரு ஆள் வேணும், இதில் அவர் ஏகேவே அடக்குறாங்களாமா அப்படின்னு நம்ம ஆரம் கலாய்க்கிறாரு. அண்ணா நீ சும்மா இரு, இல்லைனா நான் இங்கேயே தூங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. சரிப்பா நீ இங்கேயே போய் தூங்கு, நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோமே அப்படின்னு நம்ம ஜேகே முழுக்கிறாரு. இல்லை நான் வரேன். என்னடா நீ டைமிங் மனசை சேஞ்ச் பண்ணுற, இல்லை நீ வரவே வேணாம், நீ பேசாமல் இங்கேயே தூங்கு அப்படின்னு நம்ம ஆரம் சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நான் வருவேன் அப்படின்னு நம்ம வீ அடம் பிடிக்கிறாரு. நம்ம ஜிமினா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வெளியே நின்றுட்டுருக்காரு. ஆரம் சொல்கிறாங்க நீ போய் அங்கே முன்னாடி உட்காரு அப்படின்றாங்க. அது அப்படின்னு ஸ்டக் ஆகி நிற்கிறாரு. இப்போ நம்ம சுகா வெளியே இறங்கி ஏன் இங்கே உட்கார மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அப்படியே ஜிமின் அப்படியே செமையாக ஷை ஆகுறாரு. அது அப்படின்றாங்க. வா நீ என் பக்கத்துலேயே உட்காந்துக்கோ, எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவே இப்போ டோரை ஓப்பன் பண்ணி ஜிமினாவை உட்கார வைக்கிறாங்க. நம்ம ஜிமினுக்கு பயங்கர ஷை ஆகுது, என்ன இவர் என்னை இப்படி ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. தென் இந்த இடத்துல நம்ம வீ மட்டும் கொஞ்சம் கூட நம்ம ஜேகே பக்கம் திரும்பிடக்கூடாது, ஏன்னா அவன்கிட்ட நம்ம பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருக்க விண்டோவையே பார்த்துட்டு வர்றாரு. கொஞ்சம் கூட திருப்பாமல் பார்த்துட்டு வர்றாரு. ஆரம் இதெல்லாம் நோட் பண்ணுறாங்க. சுகா இன்னைக்கு மாற்றத்தை பார்த்தியா, எப்பொழுதும் ஒன்று பேசிகிட்டே இருக்கும், இன்னைக்கு அமைதியாக இருக்கே, என்னாச்சு அதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, அதுவாக இருக்கும், அவன் அப்படியே இருக்கட்டும், அப்படி இருந்தால் தான் அடங்குவான் அப்படின்றாங்க. அது என்னவோ உண்மைதான், யாரை பார்த்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்றாங்க. இதோ ஆரம்பிச்சிருச்சுல்ல அப்படின்னு நம்ம ஆரம் சொல்கிறாரு. நீ பேசுடா, நீ பேசாமல் எனக்கு செம்மையாக போர் அடிக்குது அப்படின்றாங்க. என்னது நான் பேசுகிறது உங்களுக்கு போரிங் இல்லாமல் இருக்கணும்னு பேச வைக்கிறீங்களா அப்படின்னு நம்ம வீ கேட்குறாங்க. ஐயோ நீ தயவு செஞ்சு பேசாத அப்படின்னு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. நான் அப்படி தான் பேசுவேன், உனக்கு என்ன ஜிமின்ஷி, நீ இங்கே வரியா, நாங்கள் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. சுகாக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் மாறிடுது. இதை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு இல்லை நீ அங்கே போகக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு வீ கம்பல் பண்ணுறாங்க. நான் அங்கே போனால் உனக்கு என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நீ போகக்கூடாது, நான் ஏன் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, ஒழுங்காக இங்கே இரு அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம வீக்கு தெரியும் நம்ம சுகா ஜிமினாவை ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்கன்றது. சுகா வீயை திரும்பி இப்படி கண்ணை சிமிட்டுறாங்க. நம்ம வீயும் அப்படியே நார்மல் ஆகிடுறாரு, ஒரு மாதிரி ப்ரௌடாக நினைக்கிறாரு. நம்ம ஜிமினா அதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. என்ன நடக்குதுங்க சுத்தமாக எனக்கு தெரியல, என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக விட்டுறாரு. நம்ம ஜேகே மட்டும் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் உங்களை பார்த்து திரும்பிக்கிறேன் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரமை பார்த்து திரும்பி உட்காந்துருக்காரு. நம்ம ஆரமுக்கு தான் அதுக்கு மேலே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னாச்சு, நீ ஏன்டா என்னை இப்படி பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு இந்த சைடில் ஒரு தொல்லை இருக்குது, அதை என்னால் தாங்க முடியல, அதான் நான் உங்களை பார்த்துட்ருக்கேன். ஓ அப்படியா, அதுக்குன்னு நீ மொபைல் கூட யூஸ் பண்ணலாவே அப்படின்னு நம்ம ஆரம் சொல்கிறாரு. இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதும் அப்போ தான் ஞாபகம் வருது, மொபைலை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டாருங்கிறது. தென் இப்போ சுகா தான் அவரோட மொபைலை ஜேகே கிட்ட கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு வீ எவ்வளோ தைரியம் இருந்தா நீ அவனுக்கு மொபைலை கொடுப்ப, என்னைக்காவது நீ எனக்கு கொடுத்துருக்கியாடா, என்னமோ சீக்ரெட் மாதிரி ஒழிச்சு வைப்ப, இப்போ நீ அவனுக்கு கொடுக்குறியா, அவனை உனக்கு அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உன்கிட்டயும் மொபைல் இருக்குது, ஜிமின்கிட்டேயும் மொபைல் இருக்குது, அப்புறம் ஆரம்கிட்டேயும் மொபைல் இருக்குது, நான் ட்ரைவ் தானே பண்ணுறேன், எனக்கு மொபைல் யூஸ் பண்ண தேவையில்ல, அதான் ஜேகே கிட்ட கொடுத்தேன், அவ்வளோ இது இருந்தால் நீயே ஜேகே கொடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சுகாண்ணா நீங்கள் சொன்னது கரெக்டு தான், உன் மொபைல் எனக்கு கொடு அப்படின்றாங்க. இல்லை தர முடியாது, நான் ஏன் உனக்கு தரணும், அப்புறம் ஏன்டா நீ அவர் மொபைலை கேட்குற, ஒழுங்கா நீ அதை பாரு. என்னது டாவா, நீ இதுக்கு என்ன டான்னு சொல்கிற, நான் உன்னை விட 2 வருஷம் பெரியவன், ஒழுங்கா என்னைய ஐயம்னு கூப்பிடு, இல்லாட்டி மிஸ்டர் வி அப்படின்னு கூப்பிடு அப்படின்றாரு. ஓ அப்படியா, எனக்கு என்னமோ அப்படி கூப்பிட தோணல, ஏன்னா நீ சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிற. நான் சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிறேனா, ஆரம்புக்கு செம்மையாக இரிட்டேட் ஆகுது. இப்போ மட்டும் நீ அமைதியாக இல்லைன்னு வச்சுக்கவேன், உன் கையில் இருக்க அந்த ஃபோன் கீழே ரோட்டில் கிடக்கும், அதுவும் நார்மலாக கிடைக்காது, உடஞ்சி போய் கிடக்கும், ஓகேவான்னு கேட்குறாங்க. இல்லை வேணாம், நான் அமைதியாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஹெட்செட் எடுத்து மியூசிக்கை போட்டு கேட்டுட்ருக்காரு. அப்படியே அந்த இடமே சைலண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம சுகா அப்படியே லைட்டாக
சைடாக நம்ம ஜிமினாவை பார்க்குறாங்க. ஜிமினுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நம்மளவே யாரோ அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்போ ஜிமினா சுகாவை பார்க்குறாங்க. சுகா அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி திரும்பிக்கிறாரு. தென் இப்போ எல்லாருமே அந்த வீட்டுக்கு ரீச் ஆகிடுறாங்க. நம்ம மட்டும் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு அவர் பாட்டுக்கு ஆடிட்டு போயிட்டுருக்காரு. பாரேன் வந்தோன்னே எதுக்கு திமிர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பார்க்குறாங்க. தென் அவர் பாட்டுக்கு போகிறாரு. உள்ளே போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு ரூமுக்குள்ளே போயிட்டு பூட்டி உட்காந்துக்கிறாரு. எல்லாருமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிமினாக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுறாரு. ஜிமினா, உனக்கு எதாவது வேணும்னா நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு தரேன். அப்புறம் நீ ரூமுக்கு வரலாம், பட் மற்ற யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜை போட்டுட்ருக்காரு. இதை பார்த்து நம்ம ஜேகேக்கு சிரிப்பாக வருது. இவன் ஏன் இப்படி சின்ன குழந்த மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு நம்ம ஜேகே ஆரம் கிட்ட கேட்குறாங்க. அவன் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான், அவன் இப்படி இருக்கிறதான் எங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்றாங்க. பட் எனக்கு மட்டும் கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னு நம்ம சுகா சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை பிடிக்கும், பட் அவன் முன்னாடி நான் பிடிக்காத மாதிரி தான் நடந்துப்பேன் அப்படின்னு நம்ம சுகா சொல்கிறாரு. ஏன்னா அவனை மிரட்டுறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும்ல, அவன் எனக்கு மட்டும்தான் அடங்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னவோ உண்மை தான், எனக்கு அவன் அடங்கவே மாட்டான் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. அதனால தானே நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சுகா சொல்கிறாரு. ரெண்டு பேர்லாம் பேசி சிரிச்சிட்ருக்காங்க. இது நம்ம அப்படியே உள்ளேருந்து கேட்டுட்ருக்காரு. என்ன விட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க, அதுவும் இந்த ஜேகே பையனால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உருன்னு உட்காந்துருக்காரு. நான் வேணா அவனுக்கு சாப்பிட எடுத்துகிட்டு போட்டா அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. வேணாம் அதுக்கு பசிச்சா அதுவே வந்து எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சுகா சொல்கிறார். என்ன நீங்கள் அவனை டாகியை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றீங்க? அது அப்படி தான், அவன் என் செல்லக்குட்டியில் அப்படின்னு நம்ம சுகா சொல்கிறாரு. ஓ, அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு ஆமாம், எங்கள் 3 பேர்த்துக்குமே எங்கள் 3 பேர்த்தையும் ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபஸ்ட்டு செல்லத்தம்பி ஆரம், அப்புறம் அடங்காத செல்லத்தம்பினா அது தான். 2 பேர்த்தையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேரும் தான் என்னோட லைஃபே அப்படின்றாங்க. இதெல்லாம் நம்ம ஜிமினா பார்த்துட்ருக்காரு. நம்மள மாதிரியே இருக்கானே, நம்ம அண்ணனையும் நம்ம தம்பியும் நம்ம இப்படி தானே பார்த்துக்கணும்னு நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. தென் நம்ம ஜேகே, சரி நான் போய் உனக்கு சாப்பிட கொடுக்குறேன் அப்படின்றாங்க. நான் இப்போ தானே சொன்னேன், இல்லை பாவம் அவன் அப்படின்றாங்க. பரவாயில்லையே, இப்போ சண்டை போட்டாலும் 2 பேரும் பேசிக்கிறீங்க அப்படின்னு சுகா சொல்கிறாரு. ஆமாம், அவன் தான் திறக்க மாட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேணா மெசேஜ் பண்ணுறேன், அவன் திறப்பான் அப்படின்றாங்க. நம்ம ஜிமினா மெசேஜ் பண்ணுறாரு. நான் உனக்கு சாப்பிட எடுத்துகிட்டு வந்திருக்கேன், டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்றாங்க. அதை தெரிஞ்சுட்டு நம்ம ஜிமினா தான் தெரிஞ்சுட்டு அவர் பாட்டுக்கு ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா ஜேகே, ஏய் வெளியே போடா அப்படின்றாங்க. ஒரு வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை இப்படி தான் துரத்துவியா அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஒன்றும் கெஸ்ட்டு கிடையாது, நீ என்னோட எனிமி அப்படின்றாங்க. என்னது, நான் உனக்கு எனிமியா? அப்புறம் ஏன்டா நீ என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருந்த? அது வந்து நீ ஆரம் அண்ணாவை எதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்லி தான் நான் பக்கத்தில் இருந்து உட்காந்துருந்தேன். ஓ அப்படியா, சரி ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்றாரு. நான் எதுக்கு கிளம்பணும்? இந்தா உனக்கு சாப்பிட எடுத்துகிட்டு வந்திருக்கேன்றாங்க. அது எனக்கே சாப்பிட்டுக்க தெரியும் அப்படின்றாங்க. ஓ, இப்போ உனக்கு பசிக்கலையா? எனக்கு இல்லையே, பசிக்கலையே அப்படின்றாங்க. கரெக்டாக நம்ம வியோட வயிற்றுலேருந்து சவுண்டு வருது. பசிக்குதில்ல, அப்புறம் என்ன இந்தா புடின்றாங்க. இல்லை உன் கையால் எடுத்துகிட்டு வந்தால் எனக்கு எதுவும் வேணாம். ஓ அப்போ வேணாம்மா, நானே சாப்பிட்டுட்டான்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறார். இல்லை எனக்கு வேணும்னு சொல்லி பிடுங்கிக்கிறாரு. தென் இப்போ அந்த டோரை க்ளோஸ் பண்ணலான்னு போகும்போது நம்ம ஜேகே நடுவில் காலை வச்சிடுறாரு. இப்போ நீ என்ன பண்ண போகிற? நான் ஒரு ரூம்குள்ளே வர போகிறேன், நீ எதுக்கு ஏன் ரூம்குள்ளே வரணும்? அது வந்து சும்மா சுற்றி பார்க்க தான், எனக்கு போர் அடிக்குதுல்ல, எல்லாமே பெரியவங்களாக இருக்காங்க, நீ மட்டும்தான் சின்ன பையன் அப்படின்னு. என்னது, நான் சின்ன பையனா? ஆமாம், எல்லாம் மெச்சூரிட்டியாக நடந்துக்கிறாங்க, நீ மட்டும்தானே ஏன் ஏஜ்க்கு மாதிரி நடந்துக்கிற, அதான் உன்கிட்ட வந்தேன். ஏன் உனக்கு என்ன பிடிக்காதா அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு உன்னை பிடிக்காது, அதனால் நீ வரக்கூடாது. ஓ அப்படியா, நான் அப்போ தான் வருவேன்னு சொல்லிட்டு வேணும்னே டோரை தள்ளி விட்டு போய் நம்ம வியோட பெட்டில் உட்கார்றாரு. அண்ணா இவனை வெளியே அனுப்புங்க, இவன் எதுக்கு ஏன் பெட்டில் வந்து உட்கார்றான்? நீ வேணா என் பெட்டில் வந்து படுத்துக்கோ அப்படின்னு சுகா சொல்கிறாங்க. ஆனால் முடியாது, என் பெட்டில் தான் நான் படுப்பேன், உங்களுக்கே தெரியும்ல, எனக்கு தூக்கம் வராது அப்படின்றாங்க. என்னன்னா நீ அவன் கூட படுத்துக்கோ அப்படின்னு நம்ம சுகா சொல்கிறாரு. சேச்சே, இவன் கூடலாம் என்னால் படுக்க முடியாது, நான் எப்படி இவன் கூட படுப்பேன் நீங்கள் நினச்சி பார்த்தீங்க? அப்புறம் அவன் நம்ம கெஸ்ட்டாக வந்திருக்கான், நீ தான் அவனுக்கு விட்டு கொடுக்கணும், வேணா நீ தரையில் படுத்துங்க அப்படின்னு நம்ம ஆரம் சொல்கிறாரு. நீயும்மா அப்படின்னு பார்க்குறாங்க. பாவம் இல்லைடா, அவன் சும்மா தானே உட்காந்துருக்கான், நீ விட்டுருந்தா கூட அவன் பாட்டுக்கு நார்மலாக வெளியே வந்திருப்பான், வேணும்னா நீ ஏன் ரூமில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாரு. என்ன ஐடியா? வேணும்னா நம்ம அந்த பீச் கிட்ட டென்ட் போட்டு ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. ஆனால் நான் வர மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாரு. உன்னை யார் கூப்பிட்டா, நீ இங்கேயே தங்கிக்கோ அப்படின்னு நம்ம சுகா சொல்கிறாங்க. ஆமாம் சுகாயும், நம்ம போயிட்டு ஜாலியாக டென்ட்டு போட்டு அந்த காற்றுல ஸ்டார்ஸ் எல்லாம் எண்ணிட்டு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், பார்பிக்யூலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம ஜேகே சொல்கிறாரு. இதெல்லாம் பார்க்க வீக்கு கடுப்பாகுது. எனக்கு மட்டும் இந்த ரேமனை கொடுத்துட்டு நீங்கள் மட்டும் பார்பிக்யூ சாப்பிட போகிறீங்களா? இல்லை நானும் வருவேன் அப்படின்றாரு. நீ தானே வரலன்னு சொன்னால் அப்புறம் ஏன் வர? இல்லை நான் வருவேன், ஏன்னா எங்கள் அண்ணனோடது, ஸோ எங்கள் அண்ணன் தானே டென்ட்டு கட்டுறாரு, நீ ஏன் கட்டுற, நான் வருவேன், அப்போ நீ வந்து ஹெல்ப் பண்ணும் அப்போ தான் அப்படின்னு சுகா நம்ம சொல்கிறாரு.
சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன், என்ன ஹெல்ப் அப்படிங்க, இந்தா இதெல்லாம் தூக்கிட்டு வான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. என்னால் எப்படி இவ்வளோ தூக்க முடியும், நான் இவ்வளோத்தையும் தூக்குன்னு சொல்ல, உன்னை தூக்கிட்டு போய் வச்சுட்டு திரும்பி இன்னொன்று தூக்கிட்டு வந்து வை அப்படின்றாங்க. அது வந்து அப்படின்றாங்க. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ரொம்ப தூரம் இருக்கும்னு நினச்சா இல்லை, உங்கள் வீட்டுக்கு பின்னாடியே தான் பீச் மாதிரி இருக்குது. ஆரம்புக்கு மட்டும் வெளியே வரவே மூடல, உள்ளவே நின்றுட்டுருக்காரு. நீ ஏன் வரலை அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து நீ போடா நான் வரேன் அப்படின்றாங்க. அது இப்போதைக்கு வரமாட்டான் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியை இழுத்துட்டு போகிறாரு. ஆரம்புக்கு அப்படியே நர்வஸாக இருக்குது, கையெல்லாம் அப்படியே என்னமோ பண்ணிகிட்ருக்காரு. என்ன இவன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம சுகா தான் கால் பண்ணுறாங்க. ஜின் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் அந்த மாதிரி வந்துட்டுருக்கேன், நீ எனக்கு லொக்கேஷன் தெரியல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னை வந்து கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்கள் நான் வரேன் அப்படின்னு நம்ம சுகா சொல்கிறாரு. இப்போ நம்ம சுகா வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காரு. அவர் தான் சமைக்கணும். நம்ம ஆரம்புக்கு சுத்தமாக சமைக்க வேறு தெரியாதா. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம அமுச்சுடலான்னு பார்த்தா அவர் தான் ஜேகே வம்பிழுத்தே ஆகணுமே. ஜேகே இல்லாமல் அவர் இருக்கவே மாட்டார். ஸோ நம்ம வியும் அங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம ஜிமினா போகலான்னு சொன்னால் இல்லை நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா நம்ம ஜிமினா விட மாட்டேங்கிறாரு. ஸோ இப்போ நம்ம ஆரம்பை தான் அமுச்சு விடுறாங்க. ஆரம்புக்கு ஒரு மாதிரி பயங்கர நர்வஸாக இருக்குது. இப்போ நம்ம வெளியே வந்து அங்கே பைசைக்கிள் இருக்கு, அதை எடுத்துகிட்டு போகிறாரு. அதுவும் ஜின்னோட நம்பரை இப்போ தான் அவரோட மொபைல்லே நோட் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு ஹலோ அப்படின்னு கால் பண்ணுறாங்க. ஆமாம் நீங்கள் யார், இது சுகா வாய்ஸ் கிடையாதே, நம்பரும் வேறு மாதிரி இருக்குங்க. நான் யாருன்றது முக்கியம் இல்லை, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. எங்கே வெயிட் பண்ணுறீங்க, ஓ அது நீங்கள் தானா, லெஃப்ட்டில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கை காட்டுறாரு. நம்ம ஜின்னு திரும்பி லெஃப்ட்டில் பார்க்குறாங்க. பார்த்தா செம்ம ஷாக். ஆர்மிஸ் இந்த இடத்துல நம்ம நாம்ஜின்காக ஒரு குட்டி சாங். முதல் கனவே மறுபடி ஏன் வந்தாய், நீ மறுபடி ஏன் வந்தாய், விழித்திறந்தது மறுபடி கனவுகள் வருமா வருமா, விழித்திற கையில் கனவெண்ணை துரத்தது நிஜமா நிஜமா, முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா, கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாதல்லவா. ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஆரமோட கண்ணு மட்டும் கலங்குது. பட் நம்ம ஜின்னுக்கு செம்மையாக கோவம் வருது. நாங்கள் எந்த கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ப்ளீஸ் தயவு செஞ்சு போகாத அப்படின்றாங்க. இல்லை நான் ஏன் இங்கே இருக்கணும், நீ இருக்கிற இடம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நீ இருக்கிற இடமே எனக்கு அலர்ஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஆரம் வேகமாக ஓடி போய் ஜின்னோட கையை பிடிக்கிறாரு. என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ், உனக்கு என்னை பிடிக்காதுன்னு தெரியும், பட் நீ எனக்காக இருக்க வேணாம், என் பிரதர்ஸ்க்காக இரு அப்படின்றாங்க. நான் ஏன் உன் பிரதர்ஸ்க்காக இருக்கணும், அப்புறம் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் இருந்து போ அப்படின்றாங்க. ஓ அப்போ நான் யாருன்னு தெரியாமல் தான் நீங்கள் வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ப்ளீஸ் நம்மளோட பாஸ்டில் போயிடட்டும். என்னது நம்ம பாஸ்ட்டுங்கிறது உனக்கு அவ்வளோ இதாக போயிடுச்சா, என்னால் இன்னும் மறக்க முடியல நீ பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும். நிறைய பேருக்கு பிரேக்கப் ஆகிடுச்சின்னு வச்சுக்கவேன், அவங்களோட லவ்வர் திருப்பி வரமாட்டாங்க, வந்தாலும் எப்போயாவது வருவாங்க. ஆனால் நீ தினம் வந்துகிட்டே இருக்கடா, இப்படி நார்மலாக இல்லை, எப்படி தெரியுமா வர, நான் ஃபோன் பார்க்கும்போது ஹேட்லேயோ இல்லை வெளியே போகும்போது இங்கே நிறைய கட் அவுட்லாம் இருக்குமோ அதுலேயோ, நான் டிவி சேஞ்ச் பண்ண கூட அதில் இருக்கடா, எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது உன்னை பார்த்தா. ஒன்னாலவே நான் ஃபோன் பார்க்குறதெல்லாம் குறைச்சிக்கிட்டேன் தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் டிவியும் நான் பார்க்குறதே இல்லை, வெளியே போகணுன்னா கூட எனக்கு அவ்வளோ இரிட்டேட்டிங்காக வரும். எனக்கு இன்னும் என்ன சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு இன்னும் உன் மேலே கோவம் குறையவே இல்லை, என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான், ப்ளீஸ் இனிமேல் நம்ம உன்னை எதுக்காகவும் நான் ஹர்ட் பண்ண மாட்டேன், ஆனால் ப்ளீஸ் எனக்காக இல்லை என் பிரதர்ஸ்க்காக நீ வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் ஒன்றும் உனக்காக வரல, உன் பிரதர் சுகா இருக்கார்ல அவருக்காக மட்டும்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வேகமாக போகிறாரு. அப்புறம் உன் காரை நீ இங்கே நிப்பாட்ட வேணாம், எங்களோட வீட்டுக்குள்ளே வந்து நிப்பாட்டு அப்படின்றாங்க. அது இல்லை என்னால் நிப்பாட்ட முடியாது, இந்த நீயே நிப்பாட்டிக்கோன்னு சொல்லிட்டு சாவி ஆரம்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ தான் நம்ம ஜின்னுக்கு ஞாபகமே வருது, ஐயோ நம்ம ஆரம்க்கு ட்ரைவ் பண்ண தெரியாதே. நம்ம ஆரம் பாட்டுக்கு போகிறாரு, காரை எடுக்கிறாரு. ஐயோ என் காரை தயவு செஞ்சு உடச்சிடாத, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. ஆரம்க்கு செமையாக சிரிப்பு வருது. ஓ நம்மளுக்கு ட்ரைவ் பண்ண தெரியாதுங்கிறத இன்னும் இவன் மறக்கவே இல்லை, அப்போ நான் என்னோட நினைவுகள்லாம் இவன்கிட்ட கொஞ்சம் இல்லை நல்லாவே இருக்குதான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சிரிக்கிறாரு. இப்போ நீ எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு ஜின் கேட்குறாங்க. நான் சிரிக்கலையே, எனக்கு சும்மா ஒரு பழைய விஷயம் ஞாபகம் இருந்துச்சு அதான். என்ன பழைய விஷயம், இப்போ தானே பாஸ்ட்டு மறந்துடுச்சுன்னு சொன்னால் இப்படி எப்படி உனக்கு ஞாபகம் வருது, நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. என்ன மாறல, இல்லை ஒன்றுமே இல்லை, நீ மாறாமல் அப்படியே அழகாக இருக்கியா அதை தான் சொன்னேன் அப்படின்றாரு.
அது எனக்கே தெரியும், குடு என் காரை உடச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அவரே அவரோட கீயை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே நிப்பாட்டணும்னு கேட்குறாரு. அதான் உனக்கு லெஃப்ட் சைடில் கார் பார்க்கிங் இருக்குல்ல, அங்கே நிப்பாட்டு அப்படின்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவர் போய் நிப்பாட்டாரு. நான் யார் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ, யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவங்கக்கிட்டே பேச வைக்கிறாங்க அந்த காட். ஏன் தான் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. நம்ம ஆரம் அந்த மிரர் வழியாக பார்க்குறாரு. இந்த ஜின்னு இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கான் எல்லா விஷயத்துலையும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்காரு. ஜின்னு காரை பார்க் பண்ணிட்டு வெளியே வராரு. ஆரம் வந்துட்டு நர்வஸில் வா ஜின் இப்படி தான் வரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நீ வழியை மட்டும் சொல்லு, நான் வந்துக்கிறேன், நீ என்னை பார்த்து தான் நடக்கணுங்கிற அவசியமே கிடையாது அப்படின்றாங்க. ஆரம் அப்படியே அவருக்கு ஏற்ற மாதிரி குழந்தை மாதிரி நான் சொன்னால் கேட்கும்ல, அது மாதிரியே ஆரம் பண்ணிகிட்ருக்காரு. ஜின்னு இதெல்லாம் பார்த்துட்டு ஆரம் திரும்பினதுக்கப்புறம் ஜின்னு ஸ்மைல் பண்ணுறாரு. தென் அப்படியே இவங்க 2 பேருமே உள்ளே போகிறாங்க. இதுதான் என்னோட ரூம், இதுதான் வியோட ரூம், இதுதான் சுகாவோட ரூம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்காரு. நான் அவங்க ரூமை பார்க்க ஒன்றும் வரலையே, இல்லை நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா பண்ணிக்கோ, இல்லாட்டி ரெஃப்ரெஷ் ஆகணும்னா ஆயிக்கோ அப்படின்றாங்க. ஆமாம் எனக்கு ரெஃப்ரெஷ் ஆகணும்னு சொல்கிறாங்க, நீ வா என்னோட ரூமுக்குள்ளேயே வந்து பண்ணு அப்படின்றாங்க. நம்ம ஜின்னும் இப்போ ஆரமோட ரூம்குள்ளே போகிறாங்க. போனதுக்கப்புறம் அங்கே பார்க்குறாங்க, அவர் சின்ன வயசில் யூஸ் பண்ண ஒரு பேக் இருக்குது. சரி நீ கொஞ்சம் வெளியே போறியா அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. ஏன் நான் இங்கே இருக்கக்கூடாதா? இல்லை எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா, அதான். சரி நான் வெளியே வெயிட் பண்ணுறேன், நீ போ அப்படின்றாங்க. தென் நம்ம ஆரம் போனதுக்கப்புறம் ஜின்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அந்த பேக்கை பார்த்துட்டே இருக்காரு. இந்த பேக்கை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை போய் தொடலாமா வேணாமான்னு நினைக்கிறாரு. இல்லை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை எடுக்கிறாரு. அதை எடுத்து உள்ளெல்லாம் பார்க்குறாரு. அப்போ அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுறாரு. ஏன்னா அது உள்ள நம்ம ஜின்னோட டைரி இருக்குது. ஆரம்பை பற்றி நிறைய எழுத சொல்லி ஜின்கிட்ட கேட்டிருப்பாங்க. அதுக்காக நம்ம ஜின்னே ஒரு டைரி வாங்கி ஆரமோட நேம் போட்டு அதில் ஆரம்பை பற்றி நிறைய எழுதி கொடுப்பாங்க. அப்புறம் ஆரம் ஜின்னும் சேர்ந்து எடுத்த நிறைய ஃபோட்டோஸ் அதில் எல்லாமே அந்த டைரிக்குள்ளே தான் இருக்குது. இதை பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. அதுவும் அந்த டைரியை எடுத்து வச்சுட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. தென் இப்போ ஆரம் உள்ள ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஜின் அப்படியே மூடி வச்சிடுறாரு. பட் நம்ம ஆரம் பார்த்துட்றாரு. ஏன்னா நம்ம ஜின்னோட கண்ணு கலங்கி இருக்குது. அங்கே மாட்டி வச்சுருந்தா அந்த பேகும் இல்லை. அதை ஆரம் பார்க்குறாரு. என்னை மன்னிச்சிரு, என்னோட தப்பு தான், நீ என் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் உன் ரூம்குள்ளே என்னை விட்டா, ஆனால் உன்னோட பர்மிஷன் இல்லாமல் உன்னோட திங்ஸை நான் தொட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்றாங்க. ஆரம் ஜின்னை பார்த்துட்டு அது நம்மளோட திங்ஸ் என்னோடதுன்னு சொல்லாது அப்படின்றாங்க. இல்லை அது உன்னோட டைரி, நான் தெரியாமல் தொட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. ஆரம் ஜின்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்குறாரு. இன்னமும் நீ என்ன ஹர்ட் பண்ணுறியா? என் மேலே தப்பு இல்லை, அதை புரிஞ்சுக்கோ. அன்னைக்கு நீ என்ன நடந்துச்சு, இல்லை அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதை கேட்க நான் தயாராக இல்லை. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனையும் நான் கேட்க விரும்பலை. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு போகிறாரு. ஆரம் ஒரு மாதிரி ஜின்னு சேடாக பார்த்துட்ருக்காங்க. நீ இப்படிலாம் பார்த்தா நான் மயங்கிடுவேன் நினச்சியா? இல்லை நான் இங்கே வரும்போதே எப்படி இருக்கணும், உன்கிட்ட எப்படி இருக்கணுங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் வந்தேன். இனிமேலும் நீ என்ன இந்த மாதிரி பார்த்த என்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ண வச்சுக்கவேன், இனிமேல் சத்தியமாக சொல்கிறேன் உன்னோட இந்த சைடே வர மாட்டேன். உன் மேலே இருக்க அந்த வெறுப்பு அப்புறம் உன் பிரதர்ஸ் மேலேயும் ஆகிரும். தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, இனிமே என்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு போகிறாரு. ஒரு நிமிஷம் நீ தப்பாக போகிற, இந்த சைடு வான்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் கூப்பிட்டு போகிறாரு. பட் நம்ம ஜின்னுக்கு லைட்டாக ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது நம்ம ஆரம் இப்படி பேசினதை. பட் இருந்தாலும் அவன் இப்படியே இருக்கட்டும், அப்போ தான் அவன் லைஃப்பில் முன்னேறுவான்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு அப்படின்னு ஆரம்லாம் விட்டுறாரு. ஜின்னு இப்போ அவங்க இருக்க இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம வியும் ஜேகேவும் டென்ட் கட்டுறேங்கிற பேர்லாம் அடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம சுகா சமைக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்ருக்காரு. அதுக்கு நம்ம ஜிமினா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஜின்னு அங்கே போய் நிற்கிறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஜேகேவும் ஜிமினாவும் ஓடி போய் ஜின்னை ஹக் பண்ணிக்கிறாங்க. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்குறாங்க. என்னது யார் நாங்களா, ஏன் அப்படி பேசுகிற அப்படின்னு நம்ம ஜேகே கேட்குறாங்க. ஏன்ப்பா உங்களுக்கெல்லாம் நான் ஞாபகம் இருக்கேனா? நான் உங்களை அண்ணங்கிற ஒரு மரியாதை கூட உங்களுக்கு இல்லைல்ல, என்கிட்ட சொல்லிட்டு வரணும்னு கூட உங்களுக்கு தோணலல்ல, அப்புறம் எப்படி நான் உங்களோட அண்ணனாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்குறாங்க. ஜேகேவும் ஜிமினாவும் சேடாக இருக்காங்க. அண்ணா மன்னிச்சிரு அப்படின்றாங்க. இல்லைப்பா வேணாம், உங்களெல்லாம் மன்னிக்கிறதுக்கு நான் யார்? உங்கள் அண்ணனாக இருந்தால் நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பீங்களே, இவ்வளோ வருஷமாக நான் உங்களுக்காக தானே வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் நீங்கள் ஜேகே நீ சொன்னீல நீ பாஸ் ஆகிட்டுனா நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுறேன்னு சொல்லி, அதுக்காக எனக்கு பிடிக்காத இவனுங்க கான்செர்ட்டுக்காக நான் 3 டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை நம்ம ஜேகே கிட்ட கொடுக்குறாங்க. ஜேகே கிட்ட பார்த்துட்டு சந்தோஷமாகவும் இருக்குது. பட் அண்ணா கிட்ட இப்படி சொல்லாமல் வந்துட்டோமே அப்படின்ட்டு ஒரு வருத்தமாகவும் பார்த்துட்ருக்காங்க. பட் ஜேகே என்னை மன்னிச்சிருங்க அண்ணா அப்படின்றாரு. இல்லை வேணாம், உங்களை மன்னிக்க நான் யார், நான் யாரோ தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதை கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம வீக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. வீ பேஜின்னு பிடிச்சிட்டு அண்ணா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றாங்க. நீ ஏன் பையன்ட்ட மன்னிப்பு கேட்குற, நீயும் அந்த விஆர்எஸ் பாய் பேண்டில் ஒருத்தன் தானே அப்படின்றாங்க. ஆமாம், ஆனால்
நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள். நீங்கள் மற்றவங்க மேலே அதான் அவன் மேலே இருக்க கோவத்தை எங்கள் மேலே காமிச்சா எப்படி? நாங்கள் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் துரோகம் பண்ணலப்பா, அவன் கூட இருக்கீங்கல்ல அதான் அப்படின்றாங்க. ஆனால் அவங்க கூட இருந்தால் நாங்களும் அவங்கள மாதிரி அர்த்தமா? நீங்கள் ப்ளீஸ் அப்படிலாம் நினைக்காதீங்க, நானும் உங்களுக்கு ஒரு தம்பி மாதிரி தான் அப்படின்றாரு. இப்படிலாம் திடீர்னு வந்து பேசவும் ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவன் ஏன் கிட்ட எப்படி வந்து பேசுகிறான்? அதுவும் ஆரம்க்கு ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருக்கான். ஒரு வேளை ஆரம்க்கு இவனுக்கும் சண்டை போல், அண்ணன் தம்பி சண்டைனால என்கிட்ட வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கான் போல் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைண்ணா, எனக்கு அவங்கள ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ஸ்கூல் டைமில் வேறு லெவலில் இருப்பீங்க. எனக்கு உங்ககிட்ட வந்து பேசணும்னு தோணும், பட் என்னால் பேச முடியல. இப்போ எனக்கு பேச வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி ப்ரௌடாகவும் இருக்குது, நம்மக்கிட்ட இப்படி வந்து பேசுகிறானே அப்படின்னு சந்தோஷமாகவும் இருக்குது. ஆர்மிஸ், அப்படி நம்ம நாம்ஜின் லைஃப்பில் என்ன தான் நடந்திருக்கோம்? ஜின்னு நம்ம ஆரம்பில் ஏன் இவ்வளோ கோவமாக இருக்காரு? நம்ம ஆரம் அப்படி என்ன தான் தப்பு பண்ணியிருக்காரு? நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஆர்மிஸ், இதோட 3 K-pop idol fall in love with 3 fanboys VRS பாய் பேண்ட் பார்ட் 2 முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் போடலாமா வேணாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.